இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசி. ஏற்கனவே ஜென்ம சனி படாத பாடு என்ன படுத்துது, இப்ப வக்ர சனியா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த பதிவை பார்க்கும் பொழுது ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கக்கூடிய இந்த மீனராசி நேர்கள், நான் அடி மேல அடி வாங்கிட்டேன்ப்பா, இதுவாது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கு? மன தெளிவு பெறுகிற காலகட்டங்கள், அதாவது காலரை தூக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் ஜென்ம சனி தாக்கம் குறைகிறது. இன்னொரு போனஸ் பாயிண்டா என்ன வருதுன்னா, டபுள் ப்ரொமோஷனா குரு பார்வை, குரு வளன் இருக்கு. குடும்ப ரீதியாக அவ்வளோ முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் ஒரு முன்னேற்றம், சரியான வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் ஒரு சின்ன ஒரு சிலருக்கு ஜாப் சேஞ்ச் இருக்குது. அப்போ சேஃபஸ்ட் சைடு எல்லாமே இந்த அக்டோபருக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அக்டோபர் ஏன் சொல்கிறேன்னா, சார் திடீர்னு நல்ல ஐடியா வருது, இதை பண்ணலாமா, அந்த ஐடியாவை இவங்க தனித்தே பண்ணலாமா, கூட்டாக பண்ணலாமா, இல்லை ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி போகலாமா, இது மாதிரி பல சிந்தனைகள் இருக்குது. ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர், வாஸ்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக்ல பேச வந்திருக்காங்க ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கின்ற சனி வக்ர பெயர்ச்சி. சனி வக்ர பெயர்ச்சியில உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்ன, அந்த 5 மாற்றமும் உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல ஒரு சில பாதகங்களை கொடுக்குமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சனி வக்ர பெயர்ச்சி மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப தனித்துவமா நிறைய பரிகார முறைகளை நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு மக்களுமே எளிமையான மக்கள் கூட செய்யக்கூடிய அருமையான பரிகாரமா நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சனி வக்ர பயிற்சி. இப்பதான் குரு பயிற்சி பார்த்தோம், ஒவ்வொரு பயிற்சிகளா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி எப்ப நடக்குது, அது நடக்கிறதால மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த 5 மாற்றங்கள் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி நீங்க கேட்ட 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. இங்க சனி வக்ர பயிற்சியில் 5 பெற்று ஆண்டியும் அரசனாக போறான் இந்த உலகத்தில் பல பேர். அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல ஜூலை 27 சனி வக்ரம் அடைகின்றன. இந்த வக்ர கதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்னிங் பாயிண்டா என்னன்னா, தீமை செய்தவருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பல ராசிகளுக்கு பல மாற்றங்கள் உலகில் ரீதியாக. பொதுவாக இன்றைக்கி கச்சா எண்ணெய் சனியோட காரகத்துவம், அதில் ஒரு முடிவு வரப்போகுது. பல தடைகள், இந்தியாவின் பொருளாதாரம், பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இப்போ இந்திய அளவில் உலக அளவில் நடக்குது, நமக்கு என்ன சார் நடக்குது? நம் உள்ளத்தில் பல மாறுதல் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, பிஸ்னஸ் மற்றும் வேலை வாய்ப்புகள் ரீதியாக குழந்தை பிறப்பு கிடைக்குமா, அந்த வரம் எனக்கு கிடைக்குமா இருக்கிறவங்க, சார் சொத்து சுகம் வேணுங்க, எனக்குன்னு ஒரு வீடு அமையாதா, இடம் அமையாதா, ஏன் இத்தனை நாள் வாடகை வீட்டில் தரும், இந்த மாதிரி பல ஏற்றங்கள் இருந்தவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த கல்வி கிடச்சி வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அதோட மாற்றம். சனிங்கிறது ஒரு சில நோயை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது அந்த நோயை க்யூர் பண்ணுறக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. அப்போ ஒரு சில ராசிகள் மட்டும் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த வக்ர பயிற்சியில் நிறைய நல்லது. ஒரு சில ராசிகளுக்கு சார் கவனம் கவனம் கவனம், அதை தவிர்த்துருங்கன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு பசும்போல் போர்த்திய புலி போல நல்லது மாதிரி தெரியும், ஆனால் பாதிப்பை கொடுக்கும். அதை பற்றி தெளிவாக பார்த்துருவாங்க. சூப்பர் சார். சனி வக்ர பயிற்சினா என்ன, எந்த டேட்டில் வரப்போகுது, ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த சனி வக்ர பயிற்சி பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசி. ஏற்கனவே ஜென்ம சனி படாத பாடு என்ன படுத்துது, இப்போ வக்ர சனியா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த பதிவை பார்க்கும் பொழுது ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கக்கூடிய இந்த மீனராசி நேர்கள், நான் அடி மேல அடி வாங்கிட்டேன்ப்பா, இதுவாது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கு? மீனராசி அன்பர்கள் நிமிர்ந்து உட்காரும் காலகட்டம் வந்தாச்சு. மன தெளிவு பெறுகிற காலகட்டங்கள், அதாவது காலரை தூக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் ஜென்ம சனி தாக்கம் குறைகிறது. இன்னொரு போனஸ் பாயிண்டா என்ன வருதுன்னா, டபுள் ப்ரொமோஷனா குரு பார்வை, குரு வளன் இருக்கு. குரு பார்க்க கோடி,
நிவர்த்தி கோடி பலன் சொல்கிற மாதிரி அற்புதமான காலகட்டம். ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்க பாருங்க. மன நெருக்கடி விலக போகுது. இந்த ராசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் அதாவது தன் தகுதிக்கு கீழே அவ்வளோ இறக்கிட்டாங்க. ஆனால் இந்த ராசி இன்னும் மேலே வரப்போகுது. விழுந்தா எந்திரிக்கிற ராசி இந்த ராசிங்க. மாற்றுக்கருத்தை ஏற்றுக்கிற ராசி வேற. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், வேலை ரீதியாக முதல்ல நிறைய பேர்த்துக்கு வேலையில் அவ்வளோ தொந்தரவு, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது கடனுக்காகவும் சரி, குடும்பத்துக்காக மட்டும் வேலை செஞ்சாங்க. ஆனால் இப்போ குடும்ப ரீதியாக அவ்வளோ முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் ஒரு முன்னேற்றம், சரியான வேலை வாய்ப்பு கிடச்சி சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் வந்து ஒரு சின்ன ஒரு சிலருக்கு ஜாப் சேஞ்ச் இருக்குது. அப்போ சேஃபஸ்ட் சைடு எல்லாமே இந்த அக்டோபருக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அக்டோபர் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ ஒரு குரு அதிசாரத்தில் போகிறாரு. அப்போ இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரியது. இது உள்நாடா வெளிநாடா, நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பும் இருக்குது. ஒரு இடமாற்றம் வருது. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடு ட்ரை பண்ணலாம். இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வரலாமா, ஒரு இடமாற்றம் சொன்னால் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வர்றது. அப்போ ஒரு இந்த மாதிரி சேஞ்சை ரைட்டாக பார்த்து எடுக்கக்கூடியது. இது இன்னொரு விஷயம், குரு பார்வை வந்தாச்சு இல்லையா, திருமணம் தாங்க. நிறையா பேர் திருமணம் இருக்கா இல்லையா, இல்லை ஒரு பொருளை வேறு வந்துச்சு. ஜென்ம சனியில் பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. ஏன் சார் ஜென்ம சனி இருக்குது, கல்யாணம் பண்ணக்கூடாது? அம்மா அதில் தான் கமிட்மெண்ட்டே வரும். நிறைய பேர்த்துக்கு 7.5 சனி ஜென்ம சனியில் திருமணமாகும். சினிமா துறைக்கு போவாங்க, அக்ரிகல்ச்சரில் சூப்பராக இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், இப்போ இந்த ஒரு சில கடின உழைப்பு சனியோட காரகத்துவ தொழில்னு சொல்லும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். முதல் திருமணத்தை பற்றி பேசுகிறோம். இவங்களுக்கு அருமையான வரன் வருங்க. அப்போ மனதுக்கு பிடித்த வரன், இத்தனை நாளாக தடை ஏற்பட்ட வரன் கூட விலகக்கூடிய அம்சம் உண்டு. ஒன்று சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு இருக்குது. அது எதுக்குன்னா, திருமணத்துக்கு கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்க, இல்லை புதிதாக எதிர்பார்த்த வரன் வருகிற அந்த மாதிரி அம்சம் வருது, சூப்பராக இருக்கும். இந்த ராசிக்கு இப்போ குடும்பத்தில் ஆல்ரெடி ஒரு சில பிரச்சனை இருந்தது சார், நிவர்த்தி ஆகுமா? நிறைய பேர்த்துக்கு நிவர்த்தி ஆகுது உண்மை. ஒரு சிலருக்கு இது நிவர்த்தி பண்ண முடியுமா, என்ன கோயில் போகலாம், அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறுது. ஏன்னா இது நம்ம ராசி ரீதியாக பார்க்குறோம். தசாபுத்தி என்ன சொல்லுது, 7ஆம் அதிபதி என்ன, பெண் என்றால் சுக்கிரன் என்ன சொல்கிறார், ஆண்னா செவ்வாய், இந்த அம்சம் எல்லாமே காம்பினேஷனில் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. ஆக ஒரு சில உறவு வேண்டாம், வேற பார்ப்போம், அடுத்த உறவு உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னு சொல்கிறது பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படி அது குழந்தைகளுக்காக பார்க்கணும். உண்மையாகவே ஒத்துழைனா மட்டும் எடுக்க வேண்டிய டிசிஷன் அது. அப்போ கல்யாணம் கெட்டி மூலம் யோகம் சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ் தாங்க இந்த ராசிக்கு இப்போ திடீர் ஐடியா வருது. ஏன்னா 10க்குரியவர் உச்சம் பெற்றிருக்கார் இல்லையா சார், திடீர்னு நல்ல ஐடியா வருது, இதை பண்ணலாமா, அந்த ஐடியாவை இவங்க தனித்தே பண்ணலாமா, கூட்டாக பண்ணலாமா, இல்லை ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி போகலாமா, இது மாதிரி பல சிந்தனைகள் இருக்குது. பொதுவாக இந்த நல்ல காலம் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, வேண்டான் இருப்பாங்க, திருப்பி ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர், சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, நான் ஷைன் பண்ணிட மாட்டேனா, எனக்கு ஒரு சினிமா துறையில் கேமராமேன், டெக்னீஷியன் இது மாதிரி இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் யோகமான காலகட்டம். ஏன்னா பல முறை பல கதவை தட்டி தட்டி திறக்காத கதவுகள் எல்லாம் இப்போ இன்னைக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அப்போ சினிமா யோகம் ஜாதக ரீதியாக இருக்குன்னு சொன்னால் அது ஒரு சில பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணலாம், இல்லை அந்த குறிப்பிட்ட நாளில் போய் ட்ரை பண்ணலாம், நிச்சயமாக ஷைன் பண்ணக்கூடியது. இந்த ராசிக்கு இன்றைக்கி யோக காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது நாளை மென்ஷன் பண்ணுறீங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் நல்லவங்க செய்யாததை கூட நாள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே இதை பின்பற்றுறது ரொம்ப சிறப்பு. மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவாக கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்ப சார் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியா நீங்களும் நல்லா பேசணும், ஜாதகம் பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும், இல்லப்பா என்னுடைய ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும், என்னுடைய உறவினர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கில் ஜாதகம் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கக்கூடிய மிக நுண்ணியமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த ஒரு புக் உங்களை அஸ்ட்ராலஜரா மாற்றக்கூடிய அற்புதமான புக் அப்படின்னு சொல்லலாம். இது அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. சரி, எனக்கு அதிலெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டேரெக்டாக இந்த புக்கை நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்சனலாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சாலும், சோழி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.